கிளிகள் எவ்வாறு பேசுகின்றன? கிளிகளின் குரல் வெளிப்பாடுகள் என்பது ஒருவிதமான இமிடேஷன். அது அவற்றுக்குச் சொந்தமான ஒரு குறிப்பிட்ட சொல்லகராதி அல்ல. மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் இடையே ஒரு பொதுவான அம்சம் உள்ளது. அவை இரண்டின் நடத்தையுமே பெருமளவு குரல் மற்றும் காட்சி சமிக்ஞைகளை சார்ந்தே இருக்கின்றன. பறவைகளின் நடத்தை பெரும்பாலும் ஒலி எழுப்புதல் மற்றும் காட்சி தூண்டுதல்களைச் சார்ந்தே அமைகிறது. பறவைகளின் சிரிங்ஸ் மிகவும் எளிமையானது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. சிரிங்ஸ் இது மனிதர்களின் குரல்வளைக்கு இணையான உறுப்பு. மிகவும் அடிப்படை அமைப்பைக் கொண்ட சிரிங்ஸ் உடைய சில பறவைகள் ஒலிகளை உருவாக்குவதில் அதிக திறமை கொண்டவையாக இருக்க முடியும். பறவைகளில் சிரிங்ஸ் மூச்சுக் குழாயின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. காற்று உள்ளே செல்லும்போது சிரிங்ஸில் ஒலி உருவாகிறது, மேலும் மூச்சுக் குழாயில் உள்ள தசைகளால் ஒலியின் அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த ஒலிகள் மிகக் குறைந்த அல்லது எந்த மாற்றமும் இன்றி வெளியேற்றப்படுகின்றன. மைனாவும் பேசும் திறன் கொண்டது. இது 50க்கும் மேற்பட்ட சொற்களை பேசக் கற்றுக்கொள்ளும், சில சமயங்களில் 20 வாக்கியங்கள் வரை கூட பேசும். பாடும் பறவை இனங்களில் ஏறக்குறைய அனைத்து இனங்களிலும் ஆண்களே முதன்மையான பாடகர்களாக உள்ளனர். பெண் பறவைகளை விட ஆண் பறவைகளின் முன்மூளை பெரியதாக இருப்பது இதற்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. மனிதர்களின் குரல் ஒலிகள் மூச்சுக் குழாயின் மேற்பகுதியில் உள்ள குரல்வளையிலிருந்து உருவாகின்றன. மனித குரல்வளை அதிக சிக்கலானது மற்றும் ஒப்பீட்டளவில் எளிமையான ஒலிகளை உருவாக்குகிறது. கூடுதலாக, நாக்கு, கன்னங்கள், வாய் மற்றும் உதடுகளின் நிலை மற்றும் அசைவுகளால் ஒலியின் தன்மை முக்கிய மாற்றங்களுக்கு உள்ளாகிறது.